நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அதாவது ஆபத்தான சூழலிருந்து தப்பிக்கிறதுக்கு. எடிட்டர் உங்ககிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? இப்போ அனிமல்ஸில் இருக்க ஒவ்வொரு டேலண்ட்டையும் நம்ம பார்ப்போம். அது ஆபத்தான சூழ்நிலையில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ யானைகள், மீன்கள், பறவைகள் அதெல்லாம் எடுத்தோம்னா அதோட கூட்டம் தான் ஸ்ட்ரென்த்து, அதாவது யூனிட்டி. அதெல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால எந்த அனிமல்ஸும் அட்டாக் பண்ண வராது. இப்போ காண்டாமிருகம், காட்டெருமை மீன் அதெல்லாம் பார்த்தா அதோட கொம்பு ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல, அதுதான் அதுக்கு பாதுகாப்பு. அதே போல் ஆமைக்கு, நெத்தைக்கு அதெல்லாம் அதோட ஓடு தான் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் மை. ஒரு மைனா அதான் இங்கை வச்சு கூட ஒரு இதாகுது. அதாவது ஆக்டோபஸ்லாம் என்ன பண்ணோம்னா அதுக்கிட்ட ஏதோ ஆபத்தான சூழ்நிலைன்னு அது உடம்புல இந்த மை வச்சுருக்குமா. அந்த ஆபத்தான சூழ்நிலை அந்த மையை தெளிச்சுட்டு அங்கேருந்து அது எஸ்கேப் ஆகி போயிடுமா. அதே போல் தூக்கமே எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. பாம்பு, சில பல்லிகள்லாம் என்ன பண்ணோம்னா உணவை சாப்பிட்டு பூமிகளில் போய் பத்துருமா.